தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தியாகமானது யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 29 முதல் 33 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 33வது வாக்கியம்: என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, தெய்வம் சொன்ன வார்த்தை. அப்படி என்றால் துன்பம் உண்டு என்று சொல்கிற பொழுது நான் துன்பத்தில் வாழ வேண்டும், அல்ல துன்பத்தில் நான் மரிக்க வேண்டும், என் வாழ்க்கை முழுவதும் துன்பமாகவே இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. துன்பத்துக்கே நான் கீழ்ப்பணிந்து போகின்ற அர்த்தம் என்பது அல்ல. மாறாக துன்பம் இருக்கும், ஆனால் நான் அதுக்கு துன்பத்துக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. மாறாக என் இயேசு மேல் என் பார்வை திருப்ப வேண்டும், சிலுவை நாயகன் மேல் என் பார்வையை திருப்ப வேண்டும். காரணம், சிலுவை நாயகன் இயேசு கிறிஸ்து இது துன்பத்தை வெற்றி கொண்டவர். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வருகின்ற பொழுது, துயரங்கள் கடந்து வருகின்ற சமயத்தில் நாம் துவண்டு போவதில்லை, மாறாக அதிலிருந்து வெற்றி பெற்ற தெய்வத்து மேல் என் பார்வையை நம் பார்வையை திருப்பிக் கொண்டு நாம் வாழ வேண்டும். துன்பம் இருந்த காரணத்தினால் இதோ நான் அப்படித்தான் வாழ வேண்டிய அவசியம் என்பதில்லை. அந்த துன்பம் இருக்கின்ற சமயத்தில் நான் அதை ஜெயிக்கக்கூடிய சக்தி தெய்வம் எனக்கு தருகின்றார். அந்த ஒரு நம்பிக்கை தான் நமக்கு இருக்க வேண்டும். ஒழிய ஐயோ துன்பம் வந்து விட்டதே என்பதல்ல. துன்பம் இருக்கின்ற பொழுது இதா வெற்றியின் பாதையை நான் போய் கொண்டிருக்கின்றேன். துன்பம் இருக்கின்ற பொழுது, துயரங்கள் வருகின்ற பொழுது இதா இயேசு அனுபவம் நான் பெறப்போகின்றேன். என் வாழ்க்கையில் பல தடைகள் பிரச்சனை கடந்து வருகின்ற பொழுது இதோ நான் நேரிய வழியில் நான் போய் கொண்டிருக்கின்றேன். இந்த உணர்வு நமக்கு இங்கே இருக்க வேண்டும். காரணம், என் இயேசு என் மீது இருக்க, என் கூட இருக்கின்றார், என்னை வழி நடத்துகின்றார், இம்மானுவேலாக இருக்கின்ற தெய்வம். இந்த ஒரு உணர்வோடு நாம் செயல்படுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, எங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் கடந்து வருகின்ற பொழுது நாங்கள் துவண்டு விடுகின்றோம். இனி துவண்டு விடாமல் தைரியமாக நாங்கள் முன்னேறி செல்லக்கூடிய சக்தி தந்தரிலும். சிலுவை வழியாக துன்பத்தை வென்ற நீர் எங்கள் வாழ்க்கையில் அதே சிலுவையை நாங்கள் சுமந்து கொண்டு வர சக்தியை தந்தரிலும். வெற்றியின் பாதையில் எங்களை நடத்தியலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.